கோயில் நகரம் என கொண்டாடப்படும் திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் 37 வயது வழக்கறிஞரை களமிறக்கி திராவிட கட்சிகளுக்கு சவால் விட்டிருக்கிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. அஸ்வத்தாமன் 1987ஆம் ஆண்டு உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். பள்ளி படிப்பை முடித்த பின்னர் சென்னையில் டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் BA/BL சட்டப்படிப்பில் பட்டம் பெற்றார். சட்டக் கல்லூரியில் மாணவராக இருந்த காலத்திலேயே பாமக நிறுவனர் ராமதாசின் கொள்கைகள் அஸ்வத்தாமனை ஈர்க்க அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு பாமக தென்சென்னை மாவட்ட இளைஞரணி தலைவர், சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர் அணி தலைவர் என அடுத்தடுத்து அவருக்கு பதவிகள் வழங்கப்பட்டன. கல்லூரி படிப்புக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியை தொடர்ந்த அஸ்வத்தாமனின் பார்வை தேசிய கட்சி நோக்கி திரும்பியது. பாஜகவின் சித்தாந்தங்கள் அஸ்வத்தாமனை கவர்ந்து இழுக்க 2012ஆம் ஆண்டில் 100 வழக்கறிஞர்களுடன் அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதையடுத்து பாஜகவின் நிகழ்வுகள், கூட்டங்கள் அனைத்திலும் கலந்து கொண்ட அஸ்வத்தாமனின் களப்பணிகள் தலைமையை வியக்க வைத்தது. இதனால் கட்சிக்குள் அவருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டன. அதோடு யூடியூப் தொடங்கி சேட்டலைட் சேனல்கள் வரை பல மீடியாக்களில் அவர் பாஜகவின் குரலாக ஒலிக்கத் தொடங்கினார். பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு அவருடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் ஒருவரானார் அஸ்வத்தாமன். இதனால் கட்சிக்குள் அவருக்கான முக்கியத்துவம் அதிகரிக்க தொடங்கியது. 2022இல் பாஜக மாநில செயலாளர் பொறுப்பும் அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மிகவும் வீரியமாக கள வேலைகளில் இறங்கிய அஸ்வத்தாமன் மக்களவை தேர்தலுக்கு சில மாதங்கள் மீதமிருந்த நிலையில் கடலூர், கள்ளக்குறிச்சி தொகுதிகளில் தாமரை சின்னத்துடன் வலம் வரத் தொடங்கினார். இதனால் அவர் கடலூர் அல்லது கள்ளக்குறிச்சியில் களமிறங்குவார் என்ற பேச்சுக்கள் எழ ஆரம்பித்தன. இந்த நிலையில்தான் திருவண்ணாமலை பாஜக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அஸ்வத்தாமன். கிரிவலம் செல்லும் பக்தர்களை விட அதிகமாக திருவண்ணாமலை கிராமங்களை சுற்றி வரும் அஸ்வத்தாமன் தாமரை சின்னத்துடன் பிரச்சாரத்தில் முனைப்பு காட்டி வருகிறார். வெளியூர்காரரான நீங்கள் இந்த மக்களுடன் எப்படி ஒன்றிப் போவீர்கள் என ஊடகம் ஒன்று கேள்வி கேட்க, உடனே நான் என்ன அமெரிக்காவில் இருந்தா வருகிறேன், உளுந்தூர்பேட்டைக்காரன் நான், 1 மணி நேர தூரம்தான் என்று சற்றும் யோசிக்காமல் பதிலளித்தார். திருவண்ணாமலை மக்களுக்காக திமுக சிட்டிங் MP எதுவும் செய்யவில்லை என குற்றச்சாட்டுகளை அடுக்கும் அஸ்வத்தாமன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, குழாய் தண்ணீருக்காக மக்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என திமுக ஆட்சி மீது அடுக்கடுக்கான விமர்சனங்களை அடுக்கி வாக்கு சேகரித்து வருகிறார். நான் MP ஆகி விவசாயிகளை முதலாளி ஆக்குவேன் என வாக்குறுதியை வாரி வழங்கும் அஸ்வத்தாமனை திருவண்ணாமலை மக்கள் MP ஆக்குவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.